ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போறோம். அரைச்சி வச்சு முட்டை குழம்பு நல்ல டேஸ்டியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்டியான முட்டை குழம்பை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்புல பேன் வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. அரை டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச உடனேயே இதோடவே 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 சில்லு தேங்காவை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாங்க. இப்ப தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன். ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேங்க. இப்ப இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு 5 முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து 1 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி முட்டையை வறுத்துட்டு நம்ம குழம்போட சேர்க்கறனால நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப முட்டையை நல்லா 1 நிமிஷம் போல இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேங்க. ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது. ரொம்ப நேரம் நீங்க முட்டையை இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வறுத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால சும்மா ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நீங்க ஆயில்ல சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப அதே ஆயில்ல சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்ப மசாலா சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டேன். ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு. இப்ப இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு 2 கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். முட்டையை சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் போல வச்சிடலாங்க. இப்ப அவ்வளவுதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியா மல்லித்தலை தூவிக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சாதத்தோடையும் இட்லி தோசையோடையும் பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். பரோட்டாக்கு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே போல முட்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.